வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு தேசிய பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு தமிழகத்தை புறக்கணித்ததா மத்திய அரசு, கல்வி நிதி தராத நிலையில் அடுத்த அதிரடி, தொடர்ந்து ஒதுக்கப்படும் தமிழகத்திற்கு எப்போது விடிவு? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். சார் வணக்கம். 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 அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். முரளி சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் நிவாரண நிதி கேட்டவர்களுக்கெல்லாம் அதில் 5 மாநிலங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழகம் கேட்ட நிதி கொடுக்கப்படவில்லை. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு, வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளத்திற்கு அவர்கள் கேட்ட நிதி ஒதுக்கப்படவில்லை. இந்த ஒதுக்கப்பட்டதில் பாரபட்சம் இருக்கிறது, பாராமுகமாக இருக்கிறார்கள், எங்களை வஞ்சிக்கிறார்கள், ஒதுக்குகிறார்கள் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. உங்களுடைய குற்றம் என்ன, குற்றச்சாட்டு என்ன? புலி அசைவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினாலும் மாறும். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் திமுகவை வஞ்சனை செய்வதில் இருந்து மாறாது என்பதை தான் இது காட்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால் 5 மாநிலங்களாக இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, அதே போல ஒடிசா, அதே போல ஹரியானா, திரிபுரா போன்ற மாநிலங்களுக்கு ஏதோ தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து 1555 கோடி ரூபாயை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் இருந்த குழு கொடுத்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. அடிக்கு மேல் அடித்து பார்ப்போம், அடித்து பார்த்தால் எப்படியாவது தமிழ்நாடு தன்னுடைய காலில் வந்து விழும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறான கணக்கு போடுகிறார்கள். இதோ பாருங்கள் தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டால் தமிழர்கள் ஓடி வருவார்கள் என்று நினைக்கிறார்கள். எங்களை புறக்கணித்தால் நாங்கள் புறமுதுகு காட்ட மாட்டோம், புயலை போல புறப்பட்டு நிற்போம் என்பதை ஒன்றிய அரசுக்கு தெரியாத காரணத்தால் நம் மீது வஞ்சனைக்கு மேல் வஞ்சனை செய்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. நமக்கு சேர வேண்டிய கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை தர்மேந்திரா, யாரு கல்வி அமைச்சராக இருக்கிற கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை, ஆணவத்தோடு சொல்லுகிறார், அதிகாரத்தோடு சொல்லுகிறார். மும்முனை கொள்கை திட்டத்தை ஏற்காவிட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம், கொடுக்க முடியாது என்று ஒரு சர்வதிகாரியை போல பேசி கல்வியிலே 40 லட்சம் மாணவிகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி அதிலேயும் வஞ்சனை செய்தார்கள். இப்பொழுது இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலும் வஞ்சனை செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு பென்ஷன் புயலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது, மிக்ஜாம் புயலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான மழை எங்கே? திருவண்ணாமலையில், தருமபுரியில், விழுப்புரத்தில் கடுமையான மழையிலே எல்லாத்தையும் இழந்துவிட்டு மக்கள் நடுரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல தெற்கு சீமையிலே என் அண்ணன் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இருக்கிறார். தூத்துக்குடி செல்வம் ஊரிலே மழை, செல்வம் ஊரிலே மட்டும் மழை இல்ல, செல்வம் வீட்டுக்குள்ளேயும் மழை வெள்ளம், அவரும் பாதிக்கப்பட்டார். ஆகவே நான் பேசுவதை காட்டிலும் என் அண்ணன் செல்வம் தான் பேச வேண்டும். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர், நேரடியாக பாதிக்கப்பட்டவர் அப்படின்றீங்க. தவிர நான் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்றுதான் நினைக்கிற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஒன்றுமில்லை, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி, இதையே இவர் வாய் சொல்லி வீரரடிதான் என்பதுதான் பிஜேபி காரர்களுடைய வாய் சொல் மட்டும்தான் இருக்கிறதே தவிர இங்க இருக்கிற அண்ணாமலை பேசிடுவாரா? அண்ணாமலை ஏங்க எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து நீங்க நிதி தரலன்னு அண்ணாமலை கேட்க சொல்லுங்க. இப்ப கேட்கறதுக்கு அவர் துணிவு இருக்கானாக்க அவருக்கெல்லாம் துணிவு கிடையாது. எங்களுக்கு வஞ்சனை மேல் வஞ்சனை செய்கிறார்கள். எங்கள் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், எத்தனை எங்களுக்கு துரோகம் இழைத்தாலும் துரோகத்தில் இருந்து துள்ளி வருகிற வேலை போல் நாங்கள் துடிப்புடன் பணியாற்றுவோம் என்று எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார். ஆகவே அவர்கள் எத்தனை துரோகங்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். இனிமேல் எதிர்காலத்தில் ஏதாவது செய்வார்களா என்றால் நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏனென்றால் எனக்கு என்னவென்றால் அமித்ஷாவுக்கு இந்தியாவோடு தான் தமிழ்நாடு இருக்கிறதா
இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இருக்கும் என்பதை போல் தெரிகிறது. இந்தியாவின் வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இல்லை என்றால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியே இல்லாமல் போய்விடும். ஏன் என்று கேட்டால் பார்த்தீர்களானால் 2013 2014 முதல் 2023-24 வரை ஜிஎஸ்டி நேர்முக வரி எவ்வளவோ 6,23,000 கோடி ரூபாயை நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு கட்டியிருக்கிறோம். சென்ற ஆண்டு நாங்கள் எவ்வளவு கட்டியிருக்கோம் தெரியுமா? 10,954 கோடி ரூபாயை எங்களிடமிருந்து வாரி சூட்டி கொண்டு போனவர்கள் எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால் இவர்களை என்ன செய்வது? கல்லுக்கு கூட மனம் இருந்தால் இறங்கிவிடும். கல்லை காட்டும் கல்மணம் படைத்தது ஒன்றிய அரசு. ஆகவேதான் எங்களுக்கு செய்யவில்லை. செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்பது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் சொல்லுவார் எங்கள் அண்ணா, வடக்கு வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று. ஆனால் தெற்கு இப்பொழுது எப்படி என்றால் வளைந்து கிடக்கிற வடக்குக்கும் வாரி கொடுக்கிறது தெற்கு என்ற வரலாற்றை எங்கள் திராவிட மாடல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். எத்தனை ரோகங்கள் வந்தாலும் சந்திப்போம். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பிரதமர் கூட பாராளுமன்ற தேர்தல் போது தமிழகத்திலிருந்து தான் அத்தனை வளர்ச்சியும் சென்றடைகிறது, வளர்ச்சி என்பது இந்தியாவிற்கு தமிழகத்தில் தான் துவங்குறது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தார். ஆனா அந்த நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்க ஏன் மறுக்கிறார்? இல்ல இவர் மாறுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன் வச்சிருக்காங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? தமிழகம் புயலால் பாதிக்கப்பட்டதா இல்லையா? ஏன் பேரிடர் நிதி நமக்கு கொடுக்கப்படவில்லை? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்று சக பங்கேற்பாளர்கள் உண்மைக்கு மாறான தகவல்களையே சொல்லி அரசியல் நடத்தக்கூடிய திமுகவை சார்ந்த என் நண்பர் கரூர் முரளி, அதை போலவே என்று மூத்த வழக்கறிஞர் அண்ணன் குமரராஜா என்று அருமை தம்பி கரூர் முரளிக்கு பக்கபலமாகவே பொய் சொல்லுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற தம்பி ஜெயக்கண்ணன் உள்ளிட்டவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவதுமா, திமுகவுடைய எப்பவுமே திமுக திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை, கோயபல்ஸ் ஒரு காலத்துல கோயபல்ஸ் அர்ஜென்டினாவை பிடித்து விட்டேன், அஜர்பைஜானை பிடித்து விட்டேன் என்று 2ஆம் உலக யுத்தத்திலே பொய்யை சொல்லி ஹிட்லரிடத்திலே அந்த தவறான தகவல்களை எல்லாம் சொல்லி ஜெர்மனிக்கு எப்படி கோயபல்ஸ் அவர்கள் உறுதுணையாக இருந்தாரோ அதை போலவே திமுக திட்டமிட்டு பொய்யை சொல்லி, இன்னும் சொல்ல போனீங்கன்னு சொன்னா இல்லாத ஒன்றை, நான் ஒரு சின்ன செய்தி திமுகவுடைய சாமர்த்தியத்துக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பேரறிஞர் அண்ணாவை அவர் சொன்னதுனால கூட நான் சொல்றேன், அண்ணா அவர்களை கூட மணியோ 10:30 எனக்கு வருகிறதோ நித்திரை, முத்திரை அப்படின்லாம் சொல்லி இப்படி எல்லாம் மாதமோ சித்திரை சட்டமன்ற நிகழ்வுகள் சார் ஒண்ணுமே இல்ல சார். நமக்கு இப்போ அந்த நிதின்றது போதும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றது சார் தங்கச்சி அனுமதி, நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழக அரசு பொருளாதார ரீதியாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தினுடைய எல்லா மக்களுடைய பங்களிப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி. சரி, இப்போ நண்பர் கரூர் முரளி சொன்னாங்க, ஜிஎஸ்டில நாங்க 10,000 கோடிக்கு மேல நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஆமா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லி, அதாவது ஜிஎஸ்டில 2 வகையும், ஒரு பாகம் மத்திய அரசுக்கும் ஒரு பாகம் மாநில அரசுக்கும். அதுவே இப்ப பில் பண்ணும்போது நீங்க சகோதரி கூட நீங்க மார்க்கெட்டுகளுக்கு தான் போயிருப்பீங்க. அங்க பில்லிங்லயே ஆட்டோமேட்டிக்காவே ஸ்டேட் ஜிஎஸ்டியை பிரிச்சுக்கிறாங்க. அதனால இவங்க சொல்லுகிற அளவிற்கு தமிழகத்தை நாங்கள் புறக்கணிக்க வேண்டிய அவசியமோ நிராகரிக்க வேண்டிய அவசியமோ இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் நாங்கள் அலட்சியப்படுத்த முடியாதவர்கள், எங்களை யாராலும் அப்புறப்படுத்த முடியாது. காரணம், நாங்கள் வேர் விட்டு விழுதாக விரிந்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் அடுத்த இலக்கு எங்களுக்கு தமிழகம் தான். தமிழகம் வேர் விட்டு கிளை விட்டுன்றீங்களா? என்ன சொல்றீங்க? பிஜேபி வளர்ந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல அப்படின்றீங்க. தமிழகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? இல்லம்மா, நீங்க தமிழகத்துல
தயவு செய்து தவறா எடுத்துக்க தமிழகத்தை அழித்து பிஜேபி வளர்கிறது. மேடம் அவர் சொல்றது வேறு விட்டு வளர்றது என்னன்னு தெரியல. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க நண்பர், வந்து கேளுங்க. விஷத்தை அழிப்பதற்காகவே நாங்கள் வேர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி வச்சுக்கிடுங்க. விஷம் பரவி கிடக்கிறது, நாங்கள் விஷத்தை அழிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி வேர் விட்டு வளர்ந்து வருகிறது அப்படி வச்சுக்கிடுவோம். இன்னொன்னு, இவர் நண்பர் சொன்னாரு 2152 கோடி தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்வி நிதியை மறுத்திருக்கிறார்கள் சொன்னாங்க. தயவு செய்து ஒண்ணு சகோதரி நினைவு வச்சுக்கிறீங்க, 8179 கோடி ரூபாய் கடந்த 4 ஆண்டுகளில் கல்விக்காகவே நாங்க மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க. 8179 கோடி ரூபாய் கல்விக்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. இந்த கணக்கு நீங்க தரவுகள் தங்கச்சி சரியா வச்சிருப்பீங்க நான் நம்புறேன், நீங்க அதை பாத்துக்கிடுங்க. அதனால அது 8971 கோடி, 8971 கோடி. அதுல கடந்த 4 ஆண்டுகளில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டது. இப்ப கல்வியில என்னன்னா இவங்க இப்போ இவங்களால பிரைம் மினிஸ்டருடைய பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சர்வ சிக்ஷா அபியான்ங்கிற திட்டத்தை ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. இல்ல என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு பிஎம்ஸ்ரீ ஏத்துக்க முடியும். கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் அவசரம். கருத்தை சொல்வாரு. ஊடகத்துல நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதாவது அவருடைய கருத்து நம்ம விட்டுலாமே முரளி சார், அவருடைய கருத்து அவர் முடிச்சிரட்டும். அவர் ஏன் அதை ஏத்துக்கிறாரு, இந்த நிதி ஏன் போதும் அப்படின்றதெல்லாம் அவர் விளக்கிட்டு இருக்காரு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவசரப்படுறீங்க. 8971 ரூபாய் நிதி ஒதுக்கீங்க. ரெண்டாவது பிஎம்ஸ்ரீங்கிறது 14500 பள்ளிகள் இந்தியா முழுக்க இருக்க ஒரு மாடல் ஸ்கூல்ஸ். அந்த மாடல் ஸ்கூல்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற கேந்திர வித்யாலயா நவோதயா பள்ளிகளை போல இது ஒரு மாடல் ஸ்கூல், எக்யூப்டு ஸ்கூல். அதுல தமிழ்நாட்டில் இருக்கிற குடிசையில இருக்கிறவனும் ஏடிசன் வீட்டு பிள்ளைக்கு கிடைக்கிற கல்வி குடிசை வீட்டுல இருக்கிறவனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம். நீங்க பாராட்டுனீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 1000 பள்ளிகள் மாடல் ஸ்கூல்ஸ் கிடைக்கும். ஆனால் இவர்களுக்கு மறுப்பதற்கு என்ன காரணம் சொன்னா, இவர்களுடைய குடும்பம் திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக அதிகார குடும்பம், அதிகாரத்துக்கு நெருக்கமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற பள்ளிகளிலும் என்ன 3வது மொழி என்ன இருக்கு, இந்தி இருக்கு. ஆனால் நாங்கள் சர்வ சிக்ஷா அபியான் என்கிற தேசிய கல்விக் கொள்கையில எந்த இடத்திலும் இந்தி கட்டாயம் என்று சொல்லப்படவில்லை. தயவு செய்து சொல்றேன், தமிழ் தாய்மொழி தமிழ் கட்டாயம், தொடர்பு மொழி இந்தி அவசியம், தொடர்பு மொழி ஆங்கிலம் அவசியம், இந்தி இல்ல 3வது ஏழு மொழியை படிங்க. இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன் சகோதரி, சொல்லுங்க சார். கடந்த ஒரு 25 நாட்களுக்கு முன்பு திமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு துரைமுருகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றாரு, டெல்லியில நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடியவங்க இந்தி தெரியணும், ஆங்கிலம் தெரியணும், அப்பதான் அவங்க பேச முடியும்னு சொல்றாரு. ஆனா சொல்லிட்டு மட்டும் இல்லாம என்னுடைய மகன் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் சரளமாக பேசுவார், அவன் தயாநிதி மகன் பேசுவார், டிஆர் பாலு பையன் பேசுவார், இப்படி எல்லாம் வேறு பையன் பேசுவாரு. யாரு அப்பா மகன் வரிசையா இப்படி வரிசையா இவங்க இவருடைய ராஜாக்கள் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்களாக இருந்து கொண்டு இவர்கள் வீட்டு பிள்ளைகள் இந்தியை படித்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு குடிசையிலே இருக்கிறவன் குடிசையிலே இருக்க வேண்டும். இன்னொன்று கேளுங்கம்மா, குடிசையிலிருந்து தொடங்கி இவர்கள் கோபுரம் கட்டி இன்றைக்கு கோலச்சு கொண்டிருக்கிற இந்த குறுநில மன்னர்கள், இவர்களுக்கு இந்த நாட்டுல இவங்களை தவிர வேற யாரும் ஆட்சிக்குள்ள இருக்கக்கூடாது, இவங்க குடும்பத்தை தவிர யாரும் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. அதனால மத்திய அரசாங்கத்தோடு என்றைக்கும் இவர்களால் இணக்கமாக போக மாட்டாங்க. ஒண்ணு இன்னைக்கு பெருசா மோடின்னு சொல்றாங்க, இவங்க மத்தியில இதுவரை சுதந்திரம் பெற்று
ஏறக்குறைய 60 ஆண்டுகளை தாண்டிய பிறகு 68 ஆண்டுகள் ஆண்ட 58 ஆண்டுகள் முடிந்துவிட்ட 68 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் இன்றைக்கும் இவர்களால மன்னிக்கிற 78 ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் இவர்கள் ஏறக்குறைய 19 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோட 5 ஆண்டு காலம் இவர்கள் மத்திய கட்சியில இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியில இருந்தாங்க, சரிங்க சார், ஆட்சியில இருந்தாங்க, ஐக்கிய குஜராத் ஆட்சியில இருந்தாங்க. ஆனால் இவர்கள் தமிழகத்துக்கு என்ன செய்தார்கள்? தமிழுக்கு என்ன செய்தார்கள்? இன்னைக்கு தமிழை தூக்கி பிடிப்பதற்கு சரிங்க சார். நம்ம இன்னைக்கு இந்த நிதி ஒதுக்கீடு அதை பத்தி தான் நம்ம நிறைய பேசுறோம். நம்ம தொடர்ந்து பேசலாங்க சார். ஜெயகண்ணன் சாரோட கருத்துக்களை கேட்டுட்டு வரேன். சகோதரி ஒண்ணு கேளுங்க, நீங்க ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. தயவு செய்து நீங்கள் நாடாளுமன்றம் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள் 7 மாநில மன்னிக்கணும் அந்த டெரிட்டரி இருக்கு பாருங்க, நெறியாளர் மூலமா நம்ம தூத்துக்குடி செல்வத்தை கேட்கிறேன். ஹிந்தி கத்துக்கிட்ட நீங்க பேசும்போது நான் கொடுக்க நாகரிகமா இருக்கேன். ஒரே நிமிஷம், அவர் ஏதோ கேள்வி கேட்க வந்தார். அந்த கேள்வியே எங்களுக்கு வரல. ஒரே கேள்வி, ஹிந்தி கத்துக்கிட்டா வேலை கிடைக்குமா? இல்ல ஹிந்தி கத்துக்கிட்டா வேலை கிடைக்குமா? முதல்ல நமக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு பாக்கலாங்க சார். இங்க நிதி இவர்கள் சர்ச்சை உண்டு பண்ணுகிறாங்க. இன்னொன்று கேட்டுக்கிறேங்க, ஒரு தீவிரமாக உணர்வு மக்களிடத்தில் கொண்டு போகிறார்கள். ஒரு பிரிவினை நோக்கி தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் ஒரு மாநிலத்தை தவிர தமிழ்நாடு தனிநாடு கிடையாது. சரிங்க சார், நம்ம நிறைய நேரம் இது பத்தி பேசியிருக்கோம். மற்றவர்களுடைய முதல் அப்படியே அமைதியா இருங்க. ஜெயகண்ணன் சார் சொன்னாரு சார், அதாவது இணக்கமான சூழ்நிலை அவங்க கடைபிடிக்கவே இல்லை அப்படின்னு அவர் முடிச்சிருந்தாரு இந்த நிதியை பத்தி சொல்லும் பொழுது. இப்ப இந்த பேரிடர் மேலாண்மை நிதி அப்படின்றது மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட 5 மாநிலங்களோட பட்டியல் கேட்ட 2 மாநிலங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாகவும் இன்று பேசு பொருளாகவும் இருக்கிறது. உங்களோட கருத்துக்களை சார். இல்ல, நிதி வழங்கவில்லைன்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கு தொடர்ச்சியா. தேர்தலில் அவங்க திரும்ப வென்று வந்ததுக்கு பிறகு நிதி மட்டுமல்ல பல்வேறு வகையிலும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. கவர்னர் என்ற பெயரில் அவர்களுடைய கட்சி பிரதிநிதி ஒருவர் உட்கார்ந்து கொண்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து விதிகளையும் மாற்றி துணைவேந்தர்கள் நியமனம் உட்பட அனைத்து பிரச்சனைகளிலும் தலையிட்டு, இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தோட பேரல் கவர்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் கவர்னர். மாணவர்களிடையே உங்களுக்கு காவி அந்த தத்துவத்தை பயன்படுத்துவதற்கும் அது போன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய ஊதுகுழலாக இருக்கிறார். உச்சநீதிமன்றமே கண்டித்த பிறகும் கூட அவருடைய அந்த மசோதாக்களில் கையெழுத்து போடுவதில்லை. இதையெல்லாம் நன்றாக தெரிந்திரும் எங்களுடைய திராவிட இயக்கத்திலிருந்து வந்திருந்த எங்களுடைய அண்ணன் தூத்துக்குடி செல்வம் போன்றவர்கள் மாற்றி பேசுவதெல்லாம் வரலாற்றை திரித்து கூறுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. தமிழ்நாட்டுடைய அவர் அண்ணன் சொன்னார, மத்தியில நீங்கள் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற போது என்ன செய்தீர்கள்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தின் காரணமாக மத்தியிலே கூட்டாட்சி என்று அமைத்த போது பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது அண்ணன் செல்வத்துக்கெல்லாம் தெரியும். இருப்பினும் கூட இது போன்று சொல்வது என்பது வரலாற்றை மாற்றுவதாக. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்பது மத்தியில இருந்தாலும் இது இந்த ஒன்றிய அரசு என்பது மத்திய அரசு என்பதை புரிந்து கொண்டு மட்டும் அதுமல்ல, மாநிலங்களுக்கான நிதிகளை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. பேரிடர் நிதி நிவாரணத்தை கொடுக்க வேண்டியது, கல்வி நிதியை கொடுக்க. தொடர்ச்சியாக எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க முடியும்? வருகின்ற கடந்த இன்னும் ஓராண்டு காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற சூழலில் அவர் சொல்றாரு நாங்கள் விழுது விட்டுருக்கோம், வேறு விட்டுருக்கோம். எப்படி விட்டு தமிழ்நாட்டை அழித்துதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டுமா? மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பிரதமர் வாய்த்தலைவர் சொல்ற வாய்ச்சொல்லில் வீரரடி, வாய்ச்சொல்லில் வீரடி. பிரதமர் தான் வாய்ச்சொல்லில் வீரடி. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டோமா? உங்களுக்கு எம்பிக்கள் இல்லை, எம்எல்ஏக்கள் இல்லை, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்பீன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு என்பது இந்தியாவில் இருக்கிறதா இல்லையான்னு கேட்போமா இல்லையா? திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டோம், தனி தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டோம். இருந்தாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னாரே அறிஞர் அண்ணா, அந்த உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அல்லவா? திருப்பி கேட்டு பாருங்களேன். மத்தியில கூட்டாட்சி கேப்போம்னா, மத்தியில கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்பதை முழங்கிய தமிழ்நாட்டிற்கு இந்த நிலை என்றால் இன்றைக்கும் எந்த ஓரத்தில் இருக்கும்னு சொல்ல சிறு மாநிலங்கள என்ன நிலைமை ஆகிறது?
இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஒரே பிரதமராக, ஒரே ஒரு ஒட்டுமொத்த செய்தி இந்திய மக்களுக்காக நான் தான் சொல்றேன். பிரதமராக எல்லாருக்குமே ஒரு தாய் போல, தந்தை போல அதாவது ஒட்டுமொத்தமான கொடுத்து கொண்டிருப்பதால் தான் மிக மிக தவறான கருத்து. வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்க பாருங்க, இந்திய அளவில் ஒட்டுமொத்த அரசியல் சூழலை கருத்தில் கொள்ளுங்கள். அவர்கள் ஆள்றாங்க, ஆள்ல மற்ற மாநிலங்களுக்கு அவங்க எந்த அடிப்படையில் வேணா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய இந்த போக்கு என்பது மத்திய அரசு, ஒன்றிய அரசு எந்த பேர் வேணா வச்சுங்க, அதை கண்டிக்கிறோம். பிரதமராக இருப்பவர் என்று தமிழ்நாட்டையும் தமிழையும் வார்த்தை அளவில் சொல்லிக் கொண்டு தொடர்ச்சியாக வஞ்சிப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு தான் உதவுமே உடைய தமிழ்நாட்டு மக்களிடம். இவர் சொல்றாரு, ஏன் போயிட்டு அவர் அண்ணாமலை கேட்கலான்னு கூட அண்ணன் கரூர் முரளி கேட்டார். அண்ணாமலை சொல்லித்தானே கொடுக்கறதே கிடையாது. நீங்க இரண்டு பேரையும் அப்ப குற்றம் சாட்டுறீங்க. அண்ணாமலையும் சொல்றது கிடையாது, ஆளுநரும் தமிழகத்தில் இருக்கிற இந்த அவல நிலையை எடுத்து நான் வெளிப்படையாக சொல்ற இந்த நிகழ்ச்சியில பதிவு செய்யறேன். பிரதமர் என்ற ஒரு நபர் இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்னா ஒரு பக்கம், அடுத்த கவர்னர் என்ற பெயரில் தமிழ்நாட்டை மிக மிக கேவலமான ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குபவர் அவர்தான். அடுத்து அவங்க கட்சி தலைவர்ங்கிற பேர்ல அங்க தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில குழப்பத்தை உண்டு பண்றது அவங்க தான். மத்தியிலே ஆட்சி செய்கிறோம் என்ற பெயரில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக சொல்லுங்க. குமரராஜா சார், நீங்க தமிழகத்தில் இருப்பவர்கள் இந்த விவாதத்துல உட்கார்ந்து இருக்கும், தமிழகத்திற்கு நிதி கிடைத்திருக்கிறதா இல்லையா, இந்த நிதி போதுமா இல்லையா, ஏன் மறுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் வஞ்சிக்கப்படுகிறது தமிழகம்? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், அவர்தான் பெரியார் என்று பெரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தமிழகத்திலே அப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த பெரியார் கடந்த ஒரு 60 ஆண்டுகளில் திராவிட இயக்கத்தினுடைய 60 ஆண்டுகளில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து துவங்கிய அந்த போர் என்பது தொடர்ந்து மாநிலத்தினுடைய நலனுக்காக பல்வேறு வகையில் உழைத்திருக்கிறார்கள். அந்த உழைப்பினுடைய நீட்சியாக அவர் நேரடியாக அரசியலுக்கு வராமல், ஆட்சிக்கட்டிலுக்கு வராமல் நேரடியாக இருந்து தேவை மக்களுக்கானது, அதை நிறைவேற்றுவர் யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய பெரியாருடைய கொள்கை. ஆனால் இதற்கு முன்பாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இணக்கமாக இருந்த பொழுது நீங்கள் அவர்களுடைய அடிமை, நீங்கள் முழுவதுமாக அவரிடம் உங்களை ஒப்புவித்து விட்டீர்கள், சரணாகதி ஒப்புவித்து சரணாகதி. நீங்க கொஞ்சம் அழுத்தமா சொன்னீங்க, நான் சொன்னேன் ஒப்பு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னபோதும் கூட 11 மருத்துவக் கல்லூரிகள் இங்கே வந்தது. அதற்கு முன்பாக இதை மாதிரியான கூக்குரல்கள் எப்பொழுதும் எழவே இல்லை. அதாவது நிதி வரவில்லை என்று ஒரு நாளும் 4.5 ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்ததே கிடையாது. சரி, இப்பொழுது மத்திய அரசினுடைய நிதிகள் அனைத்து துறைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறையினுடைய அமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார் தமிழக அரசுக்கு. உங்களுக்கு அனுப்பப்பட்ட நிதியில் 726 கோடி ரூபாய்களை நீங்கள் இன்னும் செலவழிக்காமல் திருப்பி அனுப்பியிருக்கிறீர்களே என்று சொல்லியிருக்கிறார். ஆதி திராவிடர் நலத்துறையிலே கொடுக்கப்பட்ட அனைத்து நிதியிலும் நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்தவில்லையே என்று மத்திய அரசு கேள்வி கேட்கிறது. ஆதி திராவிடர் நலத்துறைக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த தொகையை நீங்கள் வேறு இதற்கு மடைமாற்றி அனுப்பியிருக்கிறீர்களா என்கின்ற அந்த கேள்வியும் எழாமல் இல்லை, கேட்கிறத செய்யவில்லை. அதற்காக அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய பிரதான் அவர்கள், மத்திய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவதும் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு இதை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த நிதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. உடனடியாக மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கேட்கிறார், அரசியலமைப்பு சட்டத்திலே எந்த இடத்திலே இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி தரமாட்டம் என்கின்ற விஷயம் எந்த உறுப்பினில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமைச்சர் அவர்களே கூறுங்கள் என்று கேட்கிறார். இப்பொழுது இரண்டு பக்கமுமே முழுக்க முழுக்க அரசியல் இருக்கிறது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படையில் பாதிக்கப்படுகின்றது கடைசி ஒரு ரூபாயோட போய் சேர வேண்டிய மக்களுக்கு வேண்டிய நேரத்தில் நிதி கிடைக்காமல் திண்டாடுகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இவர்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றிய அரசு என்று சொல்லிக்கொண்டு மத்திய அரசின் மீது
குற்றத்தை சாட்டுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறார்கள் என்பதிலே எள்ளின் முனையளவு கூட சந்தேகமில்லை. அண்ணாமலை அவர்கள், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக ஊடகங்களும் தொலைக்காட்சிகளுக்கும் அளித்த பேட்டியில் தெளிவாக சொல்லுகிறார், நாங்கள் இனிமேல் கணக்கு எடுக்க போகிறோம், இல்லந்தோறும் சென்று கணக்கெடுத்து பார்த்து 3வது மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறா இல்லை. மீண்டும் மீண்டும் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் திணிப்பைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இவர்கள் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் 3வது மொழியை தெரியாதவர்கள் இங்கே இருக்கிறார்களா என்றால் மிக மிக குறைவாக. ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொன்னால், அன்பில் பொய்யாமொழியுடைய பிள்ளை பிரெஞ்சு மொழியை எடுத்துதான் பாடம் படித்து வருகிறார் என்று. அதை போலவே அண்ணன் தூத்துக்குடி செல்லும் அவர்கள் சொன்னதை போல தயாநிதி மாறன் அவர்களும் கனிமொழி அவர்களும் மற்றும் இருக்கின்ற TR பாலுவுடைய பையன் அவர்களும் இல்லை நம்ம கதிரானந்த் அவர்களும் இவர்களெல்லாம் மாற்று மொழியாக இருக்கின்ற என்னாலும் எதிர்ப்போம் என்று சொல்லுகின்ற அந்த இந்தி மொழியை எங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது என்பது வேறு. ஆனால் சாதாரண மக்களுக்கும் நீங்கள் அண்ணனுக்கு கோடிட்டு காட்டினார் அல்லவா, ஒரு குறிப்பிட்ட மொழியோ அல்ல குறிப்பிட்ட வசதியவோ நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டில் வந்திருக்க வேண்டியது. வெறும் 40 ரூபாய் தான் மாதத்திற்கு. நவோதயா பள்ளியினுடைய மொத்த செலவையும் இன்றைய வரை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது சொல்கிறது. ஆனால் நவோதயா பள்ளிகள் இங்கே வந்துவிடவே கூடாது என்பதிலே அது எந்த கட்சியாக இருந்தாலும், அதிமுக இருக்கட்டும் திமுக, ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னாள் பிரதமர் அமைச்சர் மதிப்பிற்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் அதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாட்டில் எப்படியாவது நவோதயா பள்ளிகளை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயற்சித்தார். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அரசியலுக்காக தங்களுடைய பறந்துபட்டு இருக்கின்ற இலைட் பீப்புள் என்று சொல்லப்படுகின்ற மிக உயர்ந்த வகுப்பிலே உயர் வசதிகள் இருக்கின்ற வகுப்பிலே இருக்கின்ற அவர்களுக்கு மட்டும்தான் இங்கே மறுபடியும் உயர் வகுப்புனா உடனே குறிப்பிட்ட யாரையும் நாம் குறிப்பிட வேண்டியதில்லை, வசதி வாய்ப்பும் உள்ளவர்களுக்கு தான் உயர் வகுப்புன்னு சொல்லுகிறோம். அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு சாதாரணமாக இருக்கின்ற என்னுடைய கார்ப்பரேஷன் பள்ளியில ஸ்கூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செல்லும் கிராமத்து பள்ளியை படிக்கின்ற என்னுடைய சகோதரனும் என்னுடைய பிள்ளையும் அதை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் நீங்கள் அதை ஏன் எதிர்க்க வேண்டும்? இல்லை, அதாவது மிக சாதாரண மக்களுக்கும் ஏதுமற்ற மக்களுக்கு ஏதிலிகளுக்கு அனைவருக்கும் கிடைக்கின்ற அந்த வசதிகள் சாதாரண மக்களுக்கு ஏன் காமராஜர் வந்து யூனிஃபார்ம் கொண்டு வந்தாரு? அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா பணக்கார வீட்டு பிள்ளைக்கும் சாதாரண வீட்டு ஏழை பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது, இந்த போடுகிற அந்த உடையிலும் வித்தியாசம் இருக்கக்கூடாது, வித்தியாசப்படுத்தி பார்த்துடக்கூடாது. அவன் அதாவது பெற்றோருக்கோ அல்லது 3வது நபர்களுக்கோ அல்ல, உடன் படிக்கின்ற அந்த மாணவனுக்கு தன்னை விட உயர்ந்த துணியை போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அப்படின்னு எல்லோரையும் சரிநிகர் சமானமாக பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடிப்படையில் உணவு சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்றக்காகத்தான் மதிய உணவு கொண்டு வந்தாங்க. அதற்கு அது மாதிரி மிக அதிகபட்சமான வாய்ப்பு கிடைக்கின்ற இன்றைக்கு லோயலா லிபால வந்து MBA 3 லட்சம் ரூபாய். எல்லாராலையும் 3 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க முடியுமா? அப்போ நம்ம அடிப்படையான கல்வியாக இருக்கின்ற பள்ளி ஆரம்ப பள்ளிகளினுடைய 27 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு கட்டி கொடுத்துட்டு தன்னுடைய பிள்ளைக்கு LKG சீட்டு வாங்கினாரு ஒரு நபர் சென்னையில. இது எல்லாம் எனக்கு நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, ஹிந்தி வேணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? சார் ஹிந்தி வேணா வேணாங்கிறத கொஸ்டின் கிடையாது, நீதி கொடுத்தீங்களா இல்லையாங்கிறதா விஷயம். சார் இந்த ஹிந்தியில சார் மொழி விஷயத்துல நீங்க முழுக்க 2 பேருமே அரசியல் பண்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 100% மொழியை வச்சு அரசியல் 67 மொழியிலிருந்து ஆட்சிக்கு வந்தது என்பதை யாராலும் ஒப்புக்கிட்டதா? மொழி கொள்கை இந்திய சார் மூன்றாவது என்ற ஒரு மொழி வந்தா அது எந்த மொழியா இருக்கட்டும், இல்ல ஹிந்தி வேணாங்க, இல்லங்க ஹிந்தி வேண்டாம், இந்த தொலைக்காட்சி வாதத்தில் தமிழிலே பேச முடியாது, இல்ல ஹிந்தி வேண்டாங்க, ரைட்டு ஹிந்தி வேண்டாம், 3வது ஏதோ ஒரு மொழி வரட்டும், வேறு மாற்று மொழி தெரிஞ்சுக்கிறது என்ன குறைவு வந்திருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 50% மக்களுக்கு முழுக்க ஹிந்தி தெரியும், இல்ல தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் இல்ல எனக்கு வேணுமா வேணாமாங்கிறது இல்ல கொஸ்டின் கிடையாது, சாதாரண மக்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறது தான் கொஸ்டின். அப்ப மக்களுக்கு முடிவு எடுத்தா மக்களுக்கு தான் கணக்குக்கு போறேன்றாங்கல்ல,
அந்த கணக்கு அவங்க சொல்லட்டும், கணக்குல சொல்லட்டும் மொழி வேணுமா வேணாமான்றது. பிரச்சார சபா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்தி பிரச்சார சபாவா எல்லா இடத்துலயும் இருக்கு. நாங்க போய் தடுக்கிறோமா? இல்ல, நாங்க போய் தடுக்கிறோமா? தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எங்க சார் பவர் இருக்குது? அது மத்திய அரசுக்கு இணக்கமாக இருந்துதானே சார் ஆகணும். அப்படி என்ன செஞ்சிட முடியுமா என்ன? சரிங்க சார், முரளி சார் தொடருங்க. முரளி சார் தொடருங்க. அதாவது அண்ணாமலையாக இருந்தாலும் அண்ணன் தூத்துக்குடி செல்வமாக இருந்தாலும் புரிதல் இல்லாமல் பேசக்கூடாது. நாங்கள் இந்தியை திணிக்காது என்று சொல்கிறோம். நாங்க இந்திய முடித்து போன விவாதம் சார். இது 50 வருஷமா இப்படிதான் சார் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பேரும் பேசினா இணையத்துல பேசும்போது ரெண்டு பேர் பேசுறது கிளியரா இருக்காது. எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் வரான். செல்வம் சார், முரளி சார் ரெண்டு பேருக்குமே ஒண்ணு சொல்றேன். நம்ம அந்த டாபிக் அந்த பக்கம் விட்டுலாம். கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லையா, ஒதுக்கப்பட்டதா, போதுமானதா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம பேரிடர் நிவாரண நிதி பேரிடர் காலத்துல இருக்கோம். நான் சொல்றேங்க, ஹிந்தி கத்துக்கிட்ட வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டில் பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கான். நான் ஹிந்தி கத்துக்கிட்டேன். நம்ம அந்த டாபிக்கே போக வேண்டாம் சார். இந்தியா முழுக்க நம்மளோட நாடுதான். சரிங்களா? செல்வம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. முரளி சார் நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பேசுறது பேரிடர் நிவாரண நிதி மட்டும்தான். அந்த நிதியை பற்றி நம்ம பேசலாம். கேரளாவும் வஞ்சிக்கப்பட்டுள்ளது, தமிழகமும் வஞ்சிக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து உங்ககிட்ட இருக்க கருத்துக்களை சொல்லுங்க. நிவாரண நிதி தமிழ்நாட்டுக்கு தரமாட்டாங்க. தருவதற்கான அவங்களுக்கு மனசு கிடையாது. எந்த வகையிலும் தமிழ்நாடு முன்னேறிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கவனத்தை உடைத்து விட்டு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்ற கவனத்தில் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் இருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் குமரராஜா அவர்கள் பேசுகிற பொழுது கருமை வீரர் காமராஜர் சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று பெருமையாக பேசினார். ஆனால் கருமை வீரர் காமராஜர் 1000 பள்ளிகளை திறந்தார். 1000 பள்ளிகளை திறக்க பொழுது ஆனந்த விகடன் பத்திரிகை ஒரு செய்தி போட்டது. என்னவென்று கேட்டால், வீடுதோறும் கலையின் முழக்கம், வீடுதோறும் 2 பள்ளிகள், நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள், நகர்கள் எங்கும் பலபல பள்ளி, தேடும் கல்வி இல்லாத ஊரினை தீயணுக்கிறதையாய் மடுத்தல் என்று பாரதி சொன்னான். ஊருக்கு தீ வைக்க வேண்டாம், பள்ளிக்கூடத்தை திறக்கலாம் என்று காமராஜர் திறந்தார் என்று சொல்லிவிட்டு அதே பக்கத்தில் எழுதினார்கள், 1000 பள்ளி வருவதற்கு காரியம் காமராஜர், காரணம் பெரியார் என்று எழுதினார்கள். நாங்கள் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வர நாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அவர் கர்ம வீரர் காமராஜர் எப்படி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதே போல எங்கள் தலைவர் தான் தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இப்ப ஏன் அவங்க நிதி கல்விக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க, மேலாண்மை பேரிடருக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க? ஏன் தர மாட்டேங்கிறாங்கன்னா தமிழ்நாடு எல்லா இலக்கிலும் முன்னேறிடுச்சு. இன்னைக்கு நிதி ஆயோக் என்று சொல்லப்படுகிற அமைப்பு, அதே போல ஒன்றிய அரசாங்கத்திலே இருக்கின்ற பொருளாதார அமைப்புகள் எல்லாம் சொல்றாங்க இந்தியாவிலேயே 17 இலக்குகளில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிற மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் 3வது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது என்று அவர்கள் சொல்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரிங்க சார், அப்படியே வெயிட் பண்ணுங்க. செல்வம் சார் கிட்ட கேட்டு வந்துறேன். செல்வம் சார் நீங்க சொல்லுங்க, குறுக்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க. அதாவது தமிழகம் வெகு வேகமாக வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, அதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்றால் இந்த மாதிரி எல்லாம் நிதியெல்லாம் நம்ம நிறுத்தி வச்சாதான் தமிழகம் வளராது அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட தான் நிதி மறுக்கப்படுகிறது, ஒதுக்கப்படவில்லை. இல்ல இன்னும் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்ற விரக்தியோட வந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? செல்வம் சார் உங்களிடமிருந்து தான் பதிலை எதிர்பார்க்கிறேன். இப்ப நான் கேட்டது, அதாவது எனக்கு கேக்குதுமா, உங்களுக்கு கேக்குது இல்ல? கேக்குது. இப்ப ஊருக்கே கேட்கணும், பேசுங்க. அதாவது பொன் நாடாடு, பொருள் நாடாடு, புகழ் நாடாடு இந்த நாட்டின் நலன் மாத்திரமே நாடிய பெருந்தலைவர் காமராஜரை இவர்கள் எந்த இடத்திலும் சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இல்லாதவர்கள். காரணம் என்னன்னு சொன்னா, பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்து அரசியலை நாசப்படுத்திய குற்றவாளிகள் யாருன்னு சொன்னா திமுகவை சார்ந்தவர்கள். திமுகவை சார்ந்தவர்களுக்கு காமராஜரை கொண்டாடுற உரிமை கிடையாது. 2வது,
காமராஜர் கொண்டு வந்த திட்டத்திற்கு பெரியார் காரணம் என்று சொல்லுவதை நாம் முழுமையாக நிராகரிக்கிறேன், மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்று கேட்டுக்கிறீங்க சார், அவசரப்பட வேண்டியது. நாங்கள் பெருந்தலைவர் என்ன சொன்ன போனா சுதந்திர நாளை கருப்பு நாளாக, கருப்பு தினமாக, துக்க தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். பெரியாரோடு நாங்கள் பல வகையில் பெரியார் ஒரு சமூக புரட்சியாளர், அதை விட்டுருங்க. அதே நேரத்துல இவங்க பெரியாரை தூக்கி பிடிச்சுக்கிட்டு பெரியார் என்ன சொன்னார், பெரியார் என்ன சொன்னார், கலைஞர் பெரியாரை பற்றி என்ன விமர்சனம் வைத்தார், இதெல்லாம் விட்டுருவோம். இந்தி திணிப்பை பற்றி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது பெரியார் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த காலிப்பயிர்கள் நடத்துகிற போராட்டத்தை அனுமதிக்க கூடாது. காரணம் உடனே இவங்க பிடிச்சு உள்ள போடணும், மக்கள் செலவு எல்லாத்தையும் பிடிச்சு உள்ள போடணும், போராட்டத்தை அடக்குங்க, இரும்புக்காக கொண்டு அடக்கு சொல்ல. ஆனால் நீங்க இதை விட்டுருங்க. இன்னொன்னு, இவங்களுக்கு நிதி நிதி நிதினு சொல்றது எதுக்காக தெரியுமா? எல்லா இடத்திலும் 20% என்கிறார். அந்த 20% பெற்றுக்கொள்வதற்காக நடக்கிற நாடகமே தவிர இவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு எந்த காலத்திலும் இணக்கமாக போகிறாங்க. இன்னொன்னு, மத்திய அரசாங்கத்தை நிதி கேட்கணும், பேரிடர் மேலாண்மை நிதி கேட்கணும்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு. கமிட்டிக்கு நீங்க ஒரு ஆள் அனுப்புங்க. உங்களுக்கு ஆள் அனுப்பிட்டு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு உள்ள அந்த டீடைல்ஸோட போங்க, போய் பேசுங்க, பேசி நிதி வேணும்னு கேளுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ரோட்ல நின்றுகிட்டு இந்திக்கும் முன்னணி கொள்கையிலமா இவர் சமச்சீர் கல்வியை கலைஞர் ஒத்துக்கிட்டாங்க. கலைஞர் தான் அறிமுகப்படுத்துறான்னு சொன்னாரு. சமச்சீர் கல்விதான் அது சர்வசிக்ஷா அபியான் என்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஒரே கல்வி, சீரான கல்விதான், வேற எந்த இதையும் சொல்லல. இதுல முன்னணி திட்டம் என்பது தமிழ் ஆங்கிலம் தவிர அந்த மாணவர்கள் விரும்புகிற ஒரு மொழி, அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் நடத்துகிற பள்ளியில் முன்னணி திட்டம்ங்கிறதுல 3வது மொழியே திமுக தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவருடைய மகள் சகோதரி செந்தாமரை அவர்கள் நடத்துகிற பள்ளியில் என்ன சன்சைன் பள்ளியில 3வது மொழி இந்தி. திமுக நடத்துகிற பள்ளியில இன்னும் சொல்ல போனீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலு, மத்திய கல்வி, மத்திய பாடத்திட்டம் நடத்துகிற பள்ளிகள் எல்லாம் திமுக குடும்பத்தை சார்ந்து நடத்துகிற பள்ளியில் 3வது மொழி கொள்கை மொழியில் இந்தி. சும்மா நாடகம் நடத்துறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. சரிங்க சார், இதுக்கு பதில் நம்ம ஜெயகண்ணன் சார் கிட்ட கேட்கலாம். சார், பேரிடர் மேலாண்மை குழு இங்க தமிழகத்திற்கு அவங்க ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு அவங்களும் ரிப்போர்ட் அனுப்பி இருக்காங்க. இவர்களும் இவர்களோட நிதி எவ்வளவு வேணும்னு கோரியிருக்காங்க. இது எல்லாமே ஒரே நாள்ல அழிவு ஒரே நாள்ல இழப்பீடு கேட்டு ஒரே நாள்ல நிதி ஒதுக்குற விஷயங்கள் கிடையாது. நம்ம 2024 நவம்பர் 30ஆம் தேதி தான் அந்த பெஞ்சல் புயல், அப்புறம் கேரளாவிற்கு நம்ம அண்டை மாநிலம், இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எந்த அடிப்படையின் பேஸா வச்சு அவங்க நிதி தரல, அவ்வளவுதான். பேரிடர் நிவாரண நிதி பேரிடர்கள் நடந்த மாநிலங்களுக்கு தான் தர முடியும், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேற மாநிலங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது அதிகமாக பாதிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாடும் கேரளாவும். நீண்ட காலமாக நிதியை ஒதுக்குங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சார், அதுக்கு தான் அவர் சொன்னாரு, நீங்க ரோட்ல நின்னு போராடுறது முக்கியம் இல்ல, என்ன சொல்றேன், தேவையான டாக்குமெண்ட்ஸ், தேவையான சாட்சிகள் எல்லாம் கொடுக்கல. இல்ல, இவ்வளவு அழகாக சொல்லக்கூடிய அண்ணன் செல்வம் அவருக்கு தெரியறது தமிழ்நாட்டு அரசுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, சப்மிட்டட். அங்க போய் கேட்கணும், நீங்க இங்க ரோட்ல நின்னு நிவாரண, இங்க பாருங்க, ஒரே ஒரு செய்தி, நிவாரண நிதி மட்டுமல்ல, நீங்க இப்ப பேரிடர்ங்கிறதுனால அதை பத்தி பேசுறோம். மற்ற எந்த நிதியையுமே நீங்க என்ன முறையில் கேட்டாலும் கொடுக்காம அந்த நிதி குறித்து கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடக்கூடிய சூழலை உருவாக்குவது மத்திய அரசு. பேரிடர் நிவாரண நிதி கடந்த ஆண்டுகள்ல கூட பல ஆண்டுகளா கொடுக்கப்படல. இது உங்களுடைய செய்தி என்னன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டை பிடிக்கவில்லை, கேரளாவை பிடிக்கலன்னா அதை எந்த அடிப்படையில் நீங்க வஞ்சிக்க முடியும்? எந்த அடிப்படை? அதான் நிதியை, பேரிடர் நிதியை கொடுக்காம நிறுத்து. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த மாநிலங்களை உடனடியாக நீங்க தாயன்போடு அதற்கான அந்த நிதியை ஒதுக்க வேண்டுமே தவிர, நீங்க மாற்றான் தாய் மனப்பான்மையோட உங்களுடைய ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு சட்டமும் இங்க ஒரு சட்டமும் அல்ல. இன்னொன்று, கெஞ்சி கேட்டு காலில் விழுந்து மண்டியிட்டு தான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
இது கூட்டாட்சி. அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய உரிமை என்னவென்றால் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, கேரளா மட்டும் இல்ல, அனைத்து மாநிலங்களுக்கும் உரிமை உள்ளது. பேரிடர் நிவாரணங்கிறது என்ன அடிப்படையில் கொண்டிருக்கிறோம், அந்த ஏற்கனவே அது குறித்த அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டு விட்டன. உங்களுக்கு கண்ணுற்ற சாட்சின்னு நானும் அண்ணெல்லாம் சொல்லுவோம். அது மாதிரி உங்களுக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டது எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு. இதுக்காக புதிய ஒரு செய்தியை கொடுக்க முடியாது. தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, கேரளா என்ன பாதிச்சிருக்குங்கிறத மத்திய அரசுக்கு தெரியும். மத்திய அரசு ஒண்ணு அது வெளிநாட்டுல இல்ல, இந்திய அரசாகத்தான் கொடுக்கப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஊடகத்திலேயே அந்த செய்தி வந்திருக்கு, அனைத்து செய்திகள் வந்திருக்கு, எல்லாமே பதிவாயிருக்குங்கிறப்ப உங்களுக்கு நிதி கொடுக்கறதுக்கு காரணங்கள் இல்லையே ஒழிய அண்ணன் செல்வம் போன்ற ஆட்கள்லாம் இதே மாதிரி செய்தியே சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு இது சார்ந்த உங்களுக்கு நிதி அமைப்புங்கிறதுனால கேட்கிறேன். பள்ளிகளுக்கு கொடுக்கிற நிவாரண நிதியா அந்த எந்த நிதியுமே நிறுத்த காரணம் என்னன்னா அடுத்த மும்மொழி கொள்கை. நான் என்ன சொல்றேன், இந்தியை உருவாக்க ஏற்கனவே அண்ணன் கூட செல்வத்திட்ட சொன்னேன், இந்தியை நீங்க கொண்டு வருவதற்கான மாற்று திட்டம் தான் மும்மொழி திட்டங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியுது. அதனாலதான் வேணாங்கிறோம். நீங்க இப்படி அவங்க சொல்ற திட்டம் எல்லாமே வேணாம், நீங்க கொண்டு போற ஆவணங்களே அவங்க வேணாம் தான் சொல்றாங்க. ஒரு செய்தியை கேட்டாரு, இந்த மாதிரியான வார்த்தைகள் அங்க இருக்கான்னு கேட்டிருக்காரு அப்படின்னு மத்திய அமைச்சர் கேட்டிருக்காரு. நான் அந்த கேள்வி இல்லாம, நான் கேள்வி இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீங்கிறத நீங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க. கடந்த இந்த 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா ஆட்சி அங்க மத்தியில் இருக்கக்கூடிய என்ன திட்டங்களை கொடுத்தீர்கள்? நீங்க மத்தியில தானே இருக்கீங்க, ஏன் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? மத்திய அரசுடைய பங்கேற்பு கொடுக்கக்கூடிய நிதியை நீங்க தொடர்ச்சியா நாங்க கொடுக்கிறோம், மாநில அரசு சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்றீங்கல்ல. தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நிதி கொடுத்தீங்க, செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, பேரிடர் நிவாரண நிதி எவ்வளவு கொடுத்தீங்க? மத்திய அரசு உங்கள்கிட்ட தானே இருக்கு. அதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்கள். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது காரணத்தை சொல்லி தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய இந்த போக்கு, தமிழ்நாட்டை உங்களுக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டிய ஆசை இருந்தால் இந்த மக்களுக்கான திட்டங்கள் நீங்க என்ன நிறைவேற்றினீங்க உண்மையை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு அண்ணன் சொல்ற மாதிரி நான் அரசியல் ரீதியாக பேசல. ஒவ்வொரு முறையும் மத்தியில் இருக்கக்கூடிய ஏதோ எந்த ஆட்சி வேணா இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கான நிதியை கொடுங்கள், எங்கள் மக்களுக்கான நிதியை கொடுங்க, நாங்க முன்னேற்றத்திற்கான வழியை செய்யுங்கள்னு தான் கேட்கிறோம். சொல்லுங்க குமரராஜா சார், இந்த ஆதங்கம், அந்த குரலில் இருக்கிற உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிகிறதா? மத்திய அரசினுடைய சார்பாக இதுவரை 2014க்கு அப்புறம், ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே மொத்தமாக முழுவதுமாக தமிழக அரசு கேட்ட அனைத்து நிதிகளும் 100 ரூபாய் கேட்டால் 120 ரூபாய் கொடுப்பார்கள். 2014க்கு அப்புறம் தான் 100 ரூபாய் கேட்டால் 1 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2014 இன்றைக்கு 2024 10 காலத்தில் 6,26 லட்சம் கோடி ரூபாய்கள், 26,000 கோடி ரூபாய்கள் இதுவரைக்கும் தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 10 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார். இதுவரைக்கும் திருப்பி அவங்க யாருமே பதில் சொல்லலை. ஒன்று, இப்பொழுது மேனேஜ்மெண்ட் நம்ம ஜெயகண்ணன் துவங்கும்போது சொன்னார், பேரிடர் எங்கே ஏற்படுதோ அங்கே தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, மத்திய அரசினுடைய பேரிடர் நிவாரண நிதி என்று ஒவ்வொரு ஆண்டும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் பொறுத்தளவுக்கும் மத்திய அரசின் சார்பாக அவங்களுடைய பிரதிநிதிகள் இங்கே வருவதற்கு முன்பாகவே பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து ஒரு 1000 கோடி ரூபாய் 900 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த இவங்க ஒண்ணுமே சொல்ல. அப்ப அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நாங்க மத்திய அரசின் மூலமாக மத்திய அரசிற்கு இந்த பேரிடர் மேலாண்மை ஏற்பட்டதற்கு பின்பாக அதில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தையும் முழுவதுமாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்து அனுப்பினோம். ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. ஆனால் கொடுத்தது அதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 100 ரூபாய் கேட்டால் வெறும் 2 ரூபாயை கொடுத்தா அது சரியாக வராது. மத்திய அரசினுடைய சார்பாக அதற்கு உரிய நிவாரணங்களும் தரவுகளும் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ மிகப்பெரிய 2 பேருமே மாற்றி வார்த்தைகளை பயன்படுத்தினது ரொம்ப இதாக இருக்குது. முதல்வர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தடியான முறையில் நீங்கள் எங்களை டீல் பண்ணீங்கன்னா தமிழனுக்கு ஒன்று குணம் உண்டு அப்படின்னு சொன்னேன். அதாவது ஒரு தெருச்சண்டைக்கு கூப்பிடுற மாதிரியான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுங்கிறது இரு அரசுகளுக்குமே, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும், நான் எந்த தனிப்பட்ட நபராக பார்க்கவில்லை. அந்த மாதிரி வார்த்தைகளை தமிழக அரசினுடைய முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எதை வேணாலும் பேசிடலாம், தவறு கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு உள்ள உரிமை தமிழ்நாடு அரசினுடைய முதல்வருக்கு இல்லை. ஏனென்றால்
முதல்வர் என்பவர் ஒரு அரசியலமைப்பு ரீதியாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பதவி. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மக்களுக்காக பணி செய்ய வேண்டியவர். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஒன்றிய அரசிற்கு நீங்கள் சண்டை போடுகின்ற முகமாக வார்த்தைகளை தடித்து பேசினால் அவர்களுக்கு இருக்கிற அவர்களும் ஒரு கட்சி தானே. மத்திய அரசும் எந்த வித்தியாசமும் காட்டக்கூடாது, எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அது தனக்கு வேண்டியவர்களா வேண்டாதவர்களா, இந்தியாவிலே தான் எல்லாரும் இருக்கிறோம். மத்திய அரசு எல்லாரையும் ஒரே முகமாகத்தான் பார்க்க வேண்டும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒன்று இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்ய முயற்சிக்கலாம், ஆனால் மத்திய அரசு எந்த விதமான முயற்சி செய்யக்கூடாது, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஜெயகண்ணன் கூட ரொம்ப இவ்வளவு ஆவேசமா போய் பேசுவார் நான் நினைக்கவே இல்லை. கவர்னர் மிக மோசமாக ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட நபராக இருக்கின்றவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு வராரு அப்படி என்று சொல்லுவது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியலமைப்பு ரீதியாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த பணிகளை மட்டும்தான் அவர் பார்க்க வேண்டும். தனிநபராக எந்த அரசியலும் அவர் செய்யக்கூடாது. RN ரவி ஆளுநர் ஆஃப் தமிழ்நாடு, அவருக்கு உள்ள பணியை அதை மட்டும் செய்ய முடியுமே ஒழிய வேற்று பணிகளை செய்ய முடியாது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் நிதி குற்றச்சாட்டுங்க, நீ உங்களுடைய குற்றச்சாட்டு அவர் தவறா நடந்துக்கிறார் அப்படின்னு. அவரு நான் என்னுடைய பணியை மட்டும் தான் செய்யறேன்னு சொல்லுது அவங்களுடைய வேலை. இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையில நிதி என்பது உரிய நிதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசு கேட்கிற ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதிகளுக்கு என்ன கணக்கு என்பதையும் ஜிஎஸ்டியில் கொடுத்த ரூபாயை பற்றி திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றதையும், அதற்கு இவ்வளவு பணம் நாங்கள் கொடுத்துருக்கோம், எதுல பாக்கி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மத்தியனுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லல. ஆகவே ஒரு மாநிலத்தை எந்த விதமான அரசியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு நிதி கொடுப்பதில் எந்த விதமான தவறும் மத்திய அரசு செய்யக்கூடாது. அதே நேரத்தில் மாநில அரசுகள் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் அவர்களுக்கு உரிய நிதியும் கிடைக்கும், மக்களுக்கான பணிகளையும் செய்ய முடியும். ஆகவே மக்களை பாதிக்காத வகையில் இரு அரசுகளும் செயல்பட வேண்டும். நன்றி சார். ஜெயகண்ணன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. தமிழகத்திற்கு எப்போது விடிவு என்று நிறைவு செய்திருக்கிறோம் நம்மளோட அந்த தலைப்பு. இன்றைக்கு தலைப்பு பேரிடர் நிவாரண நிதி குறித்து இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசக்கூடிய வாய்ப்பினை ராஜ் நியூஸ் வழங்கி இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுபோன்ற விவாதங்களின் மூலமாகத்தான் மத்திய அரசை கேள்விகள் கேட்க முடியும். அண்ணன் சொன்னது போல அரசியல் சார்ந்து பேசவில்லை, தமிழ்நாட்டிற்கின்ற உரிமைகளை கேட்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தாலும் அவர்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றினாலும் இது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டின் முதல்வராக பிரதமரிடமும் மற்ற அமைச்சர்களிடம் அவர் கேள்வி கேட்பது, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல கவர்னர் அவருடைய பணியை அரசியலமைப்பு சட்டப்படி ஆற்ற வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு இங்கு இந்திய ஒன்றியத்தின் அந்த கூட்டமைப்பாக தொடர வேண்டும். தமிழ்நாடு என்பது அவர்கள் நினைப்பது ஒரு தனி மாநிலமாக நினைத்து விட வேண்டாம், அதுவும் இந்திய ஒன்றியத்திற்குள் தான் உள்ளது. இன்னும் சொல்ல இந்திய ஒருமைப்பாட்டை காக்க அனைத்து அந்த ஒற்றுமை உணர்வும் தமிழருக்கும் உண்டு. நாங்கள் பேசுவதெல்லாம் தமிழர் தமிழ்நாடு என்ற உணர்வு இருந்தாலும் நாங்களும் இந்தியன் என்ற உணர்வோடு இருக்கிறோம். எங்களுக்கான நிதியை கொடுங்கள், எங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்களும் அக்கறை காட்டுங்கள் தான் சொல்றோம். நன்றி சார். நன்றி. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அமைய போகிற 2026ஆம் ஆண்டு அமைய போகிற தமிழ்நாடு அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அங்க வைக்கிற அரசாக இருக்கும். அந்த அரசு அமைகிற பொழுது ஒரு லஞ்சம் நேர்மையான அரசு அமையும் பொழுது இந்தியா தமிழ்நாட்டினுடைய சும்மா இருந்து சார், தென்கோடியில இருக்கிற குமரியில இருந்து பொன்னேரி வரை இருக்கிற அனைத்து கிராமத்தில் இருக்கிற பள்ளிகளிலும் அனைத்து மக்களுக்கும் அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கல்வியை சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள். சரிங்க சார், இப்ப தமிழகத்திற்கு நிதி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படுமா படாதா? நீதி தருவீங்களா தரமாட்டீங்களா? செல்வா, நீதி தருவீங்களா தரமாட்டீங்களா? நீதி தருவீங்களா? சரிங்க சார். நன்றி சார். நன்றி 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 செல்வம் சார். அரசை அகற்றுவதற்கு நாங்கள் போராடுகிறோம். பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். தமிழ்நாடு பொறுத்த. சரிங்க சார். நன்றி சார். நன்றி சார். முரளி சார், உங்களுடைய நிறைவான கருத்து.
அதாவது தூத்துக்குடி செல்வம் அவர்கள் கேட்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தை மாநில அரசாங்கம் கேட்கவில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் அமெரிக்காவில் ரம்மை பார்ப்பதற்கு மோடி போய் உட்கார்ந்திருந்த பொழுது, பேசிக் கொண்டிருந்த பொழுது, இந்தியர்களுக்கு கையிலே விலங்கும் காலிலே விலங்கும் போட்டு அடிமையை போல இந்தியாவிற்கு அனுப்பினார்களே. சார், ஒரு வரியில் நம்ம நேரம் இல்ல, ஒரு வரியில இன்றைய தலைப்பை ஒட்டி உங்களோட நிறைவான கருத்து. உங்களிடம் நிதி கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இவர்கள் கல்வித்துறையிலே எங்களுக்கு 2152 கோடி ரூபாயை நீங்கள் தர மறுக்கிறீர்கள். அதே போல தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி எங்கள் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டது, கேரளா பாதிக்கப்பட்டது, வயநாடு பாதிக்கப்பட்டது, அதற்கும் தருவதற்கு நீங்கள் மறந்து விட்டீர்கள். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். பிஜேபி ஆட்சியில் இருந்து இந்த காலகட்டம் வரை கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலம் நீங்கள் எங்கள் தமிழ் மொழிக்காவது ஏதாவது நிதி தந்திருக்கிறீர்களா என்றால் அந்த வளர்ச்சிக்கும் நீங்கள் தரவில்லை. சமஸ்கிருத மொழி டெல்லி பல்கலைக்கழகம், டெல்லியில இருக்கின்ற சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு 2029 கோடி ரூபாயை தந்திருக்கிறீர்கள். திருப்பதியில இருக்கிற சரிங்க சார், நம்ம ஒப்பீடு இப்ப வேண்டாம், நிறைவான கருத்து மட்டும் சொல்லுங்க. 408 கோடி ரூபாய் தந்திருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் தமிழ் மொழிக்கும் தரவில்லை. தொடர்ந்து நீங்கள் தமிழகத்தை புறக்கணிக்கிறீர்கள். புறக்கணிக்க பிஜேபி தமிழ்நாட்டில் துடைத்து விரட்டப்படும் என்பதை நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.